ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். நான் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறேன், எனக்கே கேட்குது நான் பேசுகிறது. ஸோ நம்மளுடைய நாகாஸ் மொழி நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. இந்த ஆஃபர் வந்து 28, 29, 30 நம்ம கொடுத்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த சேலரி விஷயம் சொன்னதுனால ஓகே 1, 2, 3 இந்த ஆஃபர் வந்து நீட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ சூப்பராக போயிட்டு இருக்குது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதில் சந்தோஷம் வேறு. ஆஹா, நீட்டிச்சிட்டீங்களா, சூப்பரா அப்படின்ட்டு. நாளைக்கு ஒரு நாள் இந்த ஆஃபர் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்குது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நாளையிலேருந்து நீட்டிக்க மாட்டோம், அதை சொல்லி. நாளிலேருந்து நீட்டிக்க மாட்டோம், நாளைக்கு வரைக்கும். ஏன்னா சேலரி விஷயம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுனால அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து ஆஃபர் அப்படின்னாவே ஆர்டர் ரொம்ப அதிகமாகிடும். அது எல்லாருக்குமே சந்தோஷம் தரும். ஸோ அதனால் இந்த ஆஃபரை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், அடுத்தது கால்சியம் பவுடர், இம்யூனிட்டி பூஸ்டர், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், இது இப்போ ஆஃபரில் இருக்குது. மற்ற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்போ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுன்ற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஊரை சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அனுப்பிச்சிடுவேன். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த ஆஃபர் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நம்மளுக்கு எல்லாமே. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு கொடுத்தாங்க கிஃப்டா, பஞ்சானந்தா. இதை போட்டதுக்கு அப்புறம் தான் நான் ஒரு பெண்ணாவே உணர்றேன். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. பஞ்சானந்தா கூப்பிட்டு கொடுத்தாப்புல இந்த ட்ரெஸ். ஸோ பஞ்சானந்தாக்கு மிக்க நன்றி. பஞ்சானந்தா சாயங்காலம் பொமட்டிலே கொடுத்து எது பஞ்சானந்தா அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இப்போ கொஞ்ச நாளாக தான் ஒரு சில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வருது. என்ன அப்படின்னா யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, அதில் எதனா எங்களுக்கு பிரோஜனம் இருக்குமாக்கா அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல, உட்காந்து அதுக்கு ஆஃப் பண்ணோம். என்னால் ரிப்ளை பண்ண முடியல. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும், எப்போ என் பையன் பிறந்தானோ அப்பத்துலேருந்து என்னால் அவ்வளோவா கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு என்னென்னா அடுத்தடுத்து நம்மளுடைய நாகாஸ் மொழி நேச்சுரலில் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபுல் டைம் நான் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அது எல்லாமே ஸ்கிப் பண்ணியாச்சு. அதாவது கமெண்ட்ஸ் எப்படியும் எனக்கு வந்து இது இருக்கு, நம்பர் இருக்கு. வாட்ஸ்அப்பில் ஏதாவது பேசணும்னா வாட்ஸ்அப் முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் கேட்க தான் செய்வாங்க. ஆமாம், அதனால நான் ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ அதான் இந்த மாதிரி கேள்வி கேட்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். யூடியூப் ஆரம்பிக்கலாமா, அதில் ஆரம்பித்து இப்போ நான் ஆனால் என்னென்ன ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடியூப் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் உங்களுக்காக சொல்கிறேன். இப்போ என்னென்ன கேள்வி வந்ததுன்னு சொல்லிடுறேன். யூடியூப் ஆரம்பித்தா அது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமான்னு தெரியல. அப்படி ஆரம்பித்தோம்னா அதை எப்படி நான் கொண்டு போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகே, அதுக்கு நான் ஒரு வீடியோவை போட்டுறேன் சிஸ்டர், ஏன்னா நம்மளுக்கு அனுபவம் ஏகப்பட்டது இருக்கு, அதனால் இந்த வீடியோவை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. என்னென்னா யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே சவுண்டாக இருக்குது. யூடியூப் சேனல் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் அதை ஆரம்பிச்சிட்டோன்னா அதை கரெக்டாக கொண்டு போகிறதுக்கும் அதிலேருந்து நம்ம பின் வாங்காமல் இருக்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறோம், அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு நம்ம முழு நேரம் இதில் இறங்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த யூடியூப்னு கிடையாது, நான் எல்லா பிஸ்னஸ்லேயும் சொல்லுவேன். நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செய்து அதை விட்டுட்டு உடனே இதில் வந்துடாதீங்க. பார்ட் டைமாக இப்போதைக்கு இதை பண்ணுங்கள். யூடியூப் நீங்கள் தாராளமாக ஆரம்பிக்கலாம். அதில் வந்து அதாவது நிறைய விஷயம் நான் யூடியூப்பில் பார்க்குறேன், அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு தெரியல. இதில் எனக்கு வருமானம் வருமா அப்படின்னு கேட்குறீங்க ஒரு சிலர். கண்டிப்பாக யூடியூப்பில் இன்கம் வரும், பெரிய வருமானம் வரும். யூடியூப்பில் கண்டிப்பாக நல்ல வருமானம் வரும் உங்களுக்கு. ஆனால் என்னென்னா நீங்கள் அதில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் அந்த வருமானமே உங்களுக்கு வரும். என்னென்னா யூடியூப் சில கண்டிஷன் சொல்லுவாங்க, அது வேறு பக்கம். நம்ம வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம இருந்த ஒரு லேடிஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா உண்மையாகவே நிறைய பேர் வந்து நீங்கள் வளர்ந்துட்டீங்க கொஞ்சம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. உங்களை வந்து திருப்பி வந்து வீட்டுக்கே போ அப்படின்னு அமுச்சு விட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் நெகட்டிவ்க்கு என்றைக்குமே பயப்படாதீங்க, நான் அதை தான் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு நல்லா பாருங்களேன், நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே நம்மளை நல்லா பழகினவங்களே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஹீன்னு இழிச்சிட்டு போயிட்டு வெளியில் போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக சொல்லி விட்டுருவாங்க. என் ஃப்ரெண்ட் அப்படி தான் பண்ணிவிட்டாங்க. என்ன வீடியோ போட்டேன் பொறு அப்படின்னு சொல்லி உடனே டிஸ்லைக் போட்டாப்ல. ஆமாம், அதான் இன்னொருத்தவங்க பார்த்துட்டு கேட்டிருக்காங்க, எதுக்கு நீ டிஸ்லைக் போட்ட அப்படின்னு. நான் பார்த்து அவன் சம்பாதிக்கிறதுனால இவங்க வந்து என்ன அப்படியே சொல்லிட்டாங்க. ரொம்ப சங்கடமாக, அதனால சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே, மன்னிச்சிரும், அவ்வளோதான். அது அவங்களுடைய குணம் இருக்கிறது தெரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அதனால் வந்து இந்த கமெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் பயப்படாதீங்க.
கமெண்ட்ஸில் வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சவங்களே நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களே இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணி நம்மளை திட்டுறதுக்காகவே ஐடியா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் அதை பற்றி ஃபர்ஸ்ட் கவலையே படாதீங்க. இந்த கமெண்ட்ஸ் மேட்டர் விடுங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம். கமெண்ட்ஸ் பற்றி பயப்படாதீங்க. ஏன்னா இல்லை, ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் யூடியூப்ல வந்த கமெண்ட்ஸ்னாலேயே மன உளைச்சல் ஆயிருக்காங்க. நான் மன உளைச்சல் ஆளாயிருக்கேன். நான் ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிருக்கேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு இல்ல இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்குவாங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டு கூட நீங்க வீடியோ போடலாம். பண்றது அவங்க சமாளிக்க முடியுமான்றதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு கூட அவங்க வீடியோ போடலாம். பட் என்னன்னா நீங்க யூடியூப் ஆரம்பிச்சீங்க ரெகுலர் வீடியோ போடுங்க. டெய்லி வீடியோ போடணும். ஒரே நேரத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பித்த புதுசில் ஒன்றும் தெரியாமல் நைட் 2 மணிக்கு வீடியோ போடுவோம். எங்களை கேட்பாங்கட்டே நடுராத்திரி 2 மணிக்கு நோட்டிஃபிகேஷன் வருதுடா, எப்படிடா பார்க்கறது அப்படி சொல்லிட்டு. அதனால் வந்து அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓகே இனிமேல் நைட் நடுராத்திரிலாம் போடக்கூடாது, பகலில் தான் வீடியோ போடணும்னு சொல்லி அதே மாதிரி ஒரே மாதிரி டைமிங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே தான் மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ஏன்னா பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டு ஸ்கூலுக்கு புருஷன் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காருறது ஒரு 10 மணிக்கு மேலே உட்காருவாங்க. அந்த மாதிரி டயத்தை வந்து நீங்கள் கணிச்சு அந்த நேரத்துக்கு ஒரே டயத்தில் நீங்கள் வீடியோ போடுங்க. டெய்லி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் டெய்லி வீடியோ போடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே யூடியூப் சேனல் ஆரம்பித்த எல்லாருக்குமே தெரியும், ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், அது மூலயமா நம்மளுக்கு ஒரு வருமானம் வரும், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் உயர்த்தலான்றதுனால தான் நம்ம யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆரம்ப கட்ட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுடைய வீடு கொண்டு வேற மாதிரி இருக்கலாம். எங்களுடைய ஆரம்ப வீடு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி வீடுலேருந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்போம். ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வருமானம் வரும்போது நம்மளுக்கு என்ன தோணும், சரி ஒரு வருமானம் வருது, நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தோணும். நம்ம போட்டிருக்கிற உடையில கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமேன்னு ஒரு மாடல் ட்ரெஸ்க்கு நம்ம மாறுவோம். இது எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான். ஆனால் எந்த வாய் உங்களை அதெல்லாம் நீங்கள் நல்லா வந்துடுவீங்க, கவலையே படாதீங்க அப்படின்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணாலும் அதே வாய் வந்து உனக்கெல்லாம் பணம் ஏறின ஒன்று ஆடையெல்லாம் எப்படி மாறி போச்சு, உனக்கெல்லாம் வந்த இதை பார்த்தியா, நீ எல்லாம் யூடியூப் சேனல் இல்லைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும், சில பேர் ரொம்ப ஒரு மாதிரி பிச்சை தான் இருக்கணும் இப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதுக்குன்னா சொல்கிறவங்களுக்கு இதே வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா விட மாட்டாங்க. அவ்வளோதான். சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கட்டும், நிறைய பணத்துக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கட்டும், நானும் பண்ணுறேன் நீ பண்ணையில அப்படின்னு இறங்குவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம், நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தா சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். கரெக்டான வீடியோ போடுங்க. இப்போ வந்து கண்டென்ட் நிறைய பேர். ஆமாம், ரொம்ப யோசிக்காதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்க அதிகபட்சம் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். என்னன்னா அப்பயே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மொபைலே எல்லாமே பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப பிடிவாதம், நாங்கன்னு என்ன கூட சேர்க்க மாட்டேன், இவர் வந்து ரொம்ப பிடிவாதமா சிஸ்டம் வேணும், ப்ராப்பரான அது என்னது எடிட்டிங் சாஃப்ட்வேர், இது நம்ம என்னன்னா ஒரு ப்ராப்பர் சேனலை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால நம்ம சாஃப்ட்வேர்லாம் பேமெண்ட் பண்ணி வாங்கினேன். நம்மளுடைய சேனலுடைய கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இதுக்கு தான் நாங்கள் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து vlog எல்லாருக்குமே பிடிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி சேஞ்ச் ஆனது. ப்ரொஃபஷனல் சிஸ்டம், ப்ரொஃபஷனலாக சாஃப்ட்வேர் பேமெண்ட் பண்ணி வாங்க, கேமரா ப்ரொஃபஷனல் கேமரா வாங்க, கொஞ்சம் நாள் டைம் எடுத்து அப்படி பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் நினச்சா கூட இன்னைக்கே நீங்கள் வந்து ஒரு நல்ல மொபைல் இருந்துச்சுன்னா போதும், நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் அதில் வீடியோஸ் பண்ணலாம். என்ன நம்மளும் நல்லா இருக்கணும், இன்னொருத்தரையும் நம்ம போய் கெடுக்கக்கூடாது. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்மளுடைய சேனல் வளரணுன்றதுக்காக ஆல்ரெடி வளர்ந்த ஒரு சேனலை தூக்கிட்டு வந்து நம்ம அவங்கள பற்றி எதனா பேசுறது, கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட் அவங்கள வச்சு நம்ம போடலாமே, அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுத்து பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அது நாளைக்கு நம்மளுக்கே ஆப்பா போயிடும். அதுக்காக தான் நம்மளுடைய திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலாம், தாராளமாக பண்ணலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நீங்களே நாள் முழுக்க வீட்டில் யோசிச்சு பாருங்களேன், காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. அதில் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய இருக்கும். அப்போ அதை எடுத்து நீங்கள் வீடியோவாக போடும்போது அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு அது மூலயமா ஒரு வருமானம் வரும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் வீடியோ போடலாம், குக்கிங் வீடியோ போடலாம், மோட்டிவேஷன் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால வந்து யாருடைய சொல்லுக்கும் அஞ்சாதீங்க, யோசிக்காதீங்க ரொம்ப நம்ம இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எதை பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் இப்போ நினச்சிட்டீங்க. ஆனால் என்னென்னா ஆரம்பத்தில் ரொம்ப ஜோராக இருக்கும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா அப்போ தான் நம்மளுக்கு புதுசு, நிறைய கண்டென்ட் இருக்கும். டெய்லி வீடியோ நல்லா தெரிக்க விடலான்னு போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் சரியாக தெரியாது. இன்றைக்கி என்ன எடுக்கிறதுன்னு யோசிச்சு அது ஒரு சில பேருக்கு வந்து மன உளைச்சலை கொடுக்கும். என்ன போடுறதுன்னு தெரியல, என்ன வீடியோ பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க. ஆமாம், நாளைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு நீங்கள் உட்காந்து ஒரு நோட்ஸ் எழுதிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு என்றைக்குமே வந்து டென்ஷனே இருக்காது.
நம்ம செய்கிற விஷயத்தில் வந்து யாரையுமே குறை சொல்லாமல் நம்ம வேலைகளை நம்ம எடுத்து வீடியோவை போட்டால் போதும். அவ்வளோதான். கண்டிப்பாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல பலன் இருக்கும். எனக்கு என்னென்னா ஆரம்பம் வந்து ஒரு 7000 ரூபாய் பேமெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் யூடியூப்பில். அதில் இருந்து அவங்க போடுற கண்டென்ட் அந்த பல லட்சம் வரைக்கும் வந்து முடியும். கோடிக்கணக்கில் நீ சம்பாதிக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. யூடியூப்ல பணம் வருதுன்னா அது வெளியில் இருக்கிறவங்கள என்ன நினச்சிட்டுருக்காங்க, நீ எல்லாம் யூடியூப்ல சம்பாதிக்கிற அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அவங்க அவ்வளோ நேரம் செலவு பண்ணணும். அந்த வீடியோவை எடிட் பண்ணி அதை திருப்பி போஸ்ட் பண்ணி அதை வந்து அந்த தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி இதுக்கெல்லாம் அவ்வளவு நேரம் கமெண்ட்ஸ் என்ன வந்து விழுமோன்னு அதை வீடியோ கமெண்ட்டை பார்த்து நம்ம நல்ல வீடியோ போட்டாலும் கீழே கழுவி ஊத்த 4 பேர் இருப்பாங்களே என்ற ஒரு பயத்தோட திக்குன்னு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் நம்ம அதுக்கு செலவு பண்ணுறோம். நீங்கள் செலவு பண்ணுற அந்த நேரத்துக்கான பலன் தான் உங்களுக்கு அந்த சேலரியா மாசம் வருது. அதனால சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நல்ல விஷயத்தை பண்ணுங்க. அவ்வளோதான். நம்ம நல்லது பண்ணணும், மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஆனா என்னன்னா எது வேணாலும் நம்மளுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கண்டென்ட் கிடைக்கலன்னா ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம போட்டுருவோம். ஏதாவது ஒன்று மீன்ஸ் என்ன சொல்றது, இப்ப சிலவங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி பண்ணுங்க, அவ்வளவுதான். அடுத்தவங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி நீங்க கண்டென்ட் தாராளமா போடலாம். அதுக்கு தான் நான் என்ன சொல்றதுன்னா, நம்ம ரிலேஷன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம வீடு, இப்படி நம்ம வீடியோவாக போயிட்டோம்னா நல்லது. இதை நீங்கள் பண்ணும்போது நாளடைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் ரீச் ஆகும்போது ப்ரமோஷன் வீடியோ அப்படின்றது ஒரு இது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் வரும். நான் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, இப்பயுமே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்கு வந்து ப்ரமோஷன் வீடியோவை அதிகமாக நீங்கள் பண்ணதில்லை. நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரமோஷன் வீடியோவை பண்ணதில்லை, அதை வாங்க இதை வாங்க, ஸ்கின் கேர் வாங்க, ஹேர் கேர் வாங்க, எங்களை திணிச்சது கிடையாது, அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தேன் அந்த நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி என்னென்னா, இப்போ ஸ்கின் கேரு, ஹேர் கேரு, இப்போ நம்மளுடைய ஃபுட் ஐட்டம் உள்ளே எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப கெமிக்கல் இல்லாமல், யாருக்கும் பாதகம் இல்லாமல் எது கிடைக்குதோ அதை எடுத்து பண்ணுங்க. நல்லபடியாக சூப்பராக நிம்மதியாக இருக்கலாம். இந்த நம்ம ஏன் பண்ணலங்கிற காரணம் நமக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு எதுக்குன்னா, நம்ம சொல்லி ஒரு விஷயத்தை 4 பேர் வாங்கி யூஸ் பண்றாங்க, அதுல ஏதாவது ஒரு சின்ன தவறாயிடுச்சுன்னா அவங்க நம்மளை கேட்க போறது கிடையாது. இருந்தாலும் எங்களுக்கு மனசு அதை வந்து ஏத்துக்காது, நம்ம சொல்லி தானே அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிறது. இன்னும் எனக்கு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க, அவங்க எங்க நல்லதுக்கு தான் சொன்னாங்க, இப்ப சொல்றது கிடையாது, சொன்னாங்க இந்த இப்ப நீங்க சம்பாதிச்சுக்கிட்டாதான் நீங்க எடுத்து பண்ணுங்க, ப்ரொமோஷன்லாம் எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப எனக்கு ஒரே விஷயம் தான், நான் அவங்க கிட்டே சொல்லுவேன், இல்ல நான் ஒரு விஷயத்தை எடுத்து ப்ரொமோட் பண்ணி அதை வாங்கி அவங்க முகத்துல போடுறாங்க, அதை வாங்கி தலையில போடுறாங்க, அதை வாங்கி சாப்பிடுறாங்க அப்படின்னா எதனா பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது, அந்த பாவம் எனக்கு தானே அப்படின்ற ஒரு பயம். அதனால வந்து நான் அதை பண்ணலை. பட் நீங்களும் அது மாதிரி யோசிச்சு நல்லபடியாக பண்ணுங்க. ஏன்னா என்கிட்டயே வந்து கமெண்ட்ல சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு சில விஷயம் சொன்னாங்க, அதை வாங்கி நான் போட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பெரிய பிரச்சனையே வந்துருச்சு அப்படி சொல்லி. அதுக்காக தான் நான் அந்த விஷயங்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நான் அதை விளக்கிட்டேன். அதெல்லாம் நம்ம விளக்கியும் கடவுள் இப்போ நல்லா தானே வச்சிருக்காரு. நான் அதை தான் சொல்கிறேன், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை வாழணும், நல்லா உயரணும்னு நினச்சோம்னா நல்லா தான் இருப்போம். அதனால் நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் வந்து முழுசாக உங்களுடைய உழைப்பு போடுங்க, டெய்லி வீடியோ போடுங்க. உங்களுக்கு மறுநாள் வந்து வீடியோ எடுத்து போடுறதுக்கெல்லாம் டைம் இருக்காது, அப்படியே நைட் ஆகிடும். நாள் நாளைக்கு தேவையான வீடியோவை இன்னைக்கு எழுதுங்க, இது இன்னைக்கு எடுங்க. அப்போ இன்னைக்கு எடுக்க தேவையான கண்டென்ட்டை நேற்றே நீங்கள் முடிச்சிருக்கணும், சரிங்களா? எதாக இருந்தாலும் ப்ரீ பிளானிங்காக நீங்கள் முடிச்சு வச்சுட்டு அதை எடுத்து அப்லோட் பண்ணுறதை மறுநாளாக வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். கண்டென்ட் நல்லா கொடுங்க, நல்லபடியாக இருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்ததே இன்னொரு என்ன, சரிங்களா? எனக்கு விஜய் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அதனால எனக்கு சில டவுட்ஸ் தான் கிளியர் பண்ண தெரியும், பெரிய டவுட்லாம் கிளியர் பண்ண தெரியாது. ஆனால் யூடியூப்பை எப்படி நடத்தணும்னே இப்போ நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் சூப்பராக பண்ணலாம், நல்லா இருங்க, நல்லா தான் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.